வணக்கம் மக்களே. நம்மளா எதிர்பார்த்த மாதிரி பிக் பாஸ்க்கான முதல் ப்ரொமோ வந்திருக்கு. இந்த ப்ரொமோல பார்த்தீங்கன்னா ஒரு முதல்ல இல்லை, அது பேர் என்ன, நடிப்பு கிறுக்கன் வந்து சட்டையை அவுத்து போட்டுக்கிட்டு கேமரா முன்னாடி இருந்து டிங்கி டிங்கி டிங்கின்னு ஆட்டிட்டு இருக்காப்ல. இல்லை எனக்கு புரியல, இவர்கிட்ட யாராவது ஏதாவது சொல்லிக்கிள்ளே அனுப்புறீங்களாப்பா, நீ பெரிய பாடி பில்டரு, அவனா கேமரா முன்னாடி போயிட்டு தலைவரே அப்படின்னு சொல்லி பண்ணுன்னு சொல்லி யாராவது சொல்லி அனுப்புறீங்களா? எல்லா கேமரா முன்னாடி போய் சட்டையை அவுத்துட்டு நிற்காருங்க. நேற்று தான் ஒரு கேமராவை துப்பி இருந்தாலும் அழிச்சு விட்டார். அந்த கேமரா கழட்டி எடுத்துட்டு போயிட்டான்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், ஒர்க்காக தான் இதுக்கப்புறம். ஏன்னா ஒரு துப்பு அப்படி போல. இன்னைக்கு இன்னொரு கேமரா முன்னாடி சட்டையை கலத்தி நிற்காரு. அவ்வளோதான், இந்த கேமரா ஃபியூஸ் போயிடும் நினைக்கிறேன். யாருப்பா இவரெல்லாம் உள்ள விட்டது? உயிரை போட்டு வாங்கிட்டு இருக்காரு. இதில் போய் நடிப்பு பண்ணுறாரா? நடிப்பு கிழிச்சிட்டாரு. எந்தால போ கேமரா முன்னாடி போய் கத்திக்கிட்டு இருப்பா, அதெல்லாம் நடிப்பு இல்லை. எனக்கு இந்த இடத்துல ஒன்று கேட்கணும், சேனல் கிட்ட தான் ஒன்று கேட்கணும். எங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கு? எங்கள் அக்காவைங்க முதல் ப்ரோமோ எங்கள் அக்கா, இரண்டாவது ப்ரோமோ எங்கள் அக்கா, மூன்றாவது ப்ரோமோ எங்கள் அக்கா. ப்ரொமோ பார்வதியை நீங்கள் வந்து ப்ரொமோவில் காட்டாமல் வேற யாரையே காமிச்சிட்டு இருக்கீங்க. பட் இந்த ப்ரொமோவில் எங்கள் அக்காவை காமிச்சிருக்காங்க. நீங்கள் அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா வேறு யாரையுமே காமிக்கலனாலும் எங்கள் அக்காவை கண்டிப்பாக அந்த ப்ரொமோவில் காமிச்சிருவாங்க. இந்த ப்ரொமோவில் கூட எங்கள் அக்காவை காமிச்சிருக்காங்க. எப்படின்னா எங்கள் அக்கா சைலோடி நடந்து போகிறாங்க, அதை வந்து ப்ரொமோவில் காமிச்சிருக்காங்க. ஆனால் இந்த ப்ரொமோ கொஞ்சம் பார்க்க நல்லா தான் இருக்குது. லைவில் போய் பார்த்தா தான் தெரியும். ஏன்னா நம்ம தண்ணி பழத்தை பொறுத்தவரைக்கு கொஞ்சம் தலைகணத்தை தலைகீழ இருந்து ஆடுவாப்பில், இல்லை வினோத்தை பற்றி ஏதாவது திட்டுவாப்பில், ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணுவாப்பில். ஸோ இந்த ப்ரொமோ நல்லா தான் இருந்துச்சு, பார்க்க கொஞ்சம் என்ஜாய்மெண்ட்டாக தான் இருந்துச்சு. லைவில் போகிறேன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு இந்த ப்ரொமோவில் ஒரு சில விஷயங்கள் பேசி தான் ஆகணும். என்ன ப்ரோ அவ்வளோ கண்டென்ட் இருக்கா ப்ரோன்னு கேட்டீங்கன்னா, ஐயா அந்த ப்ரொமோல கண்டென்ட் இல்லை, பட் அந்த ப்ரொமோல வந்த ஆள்கிட்ட ஒரு கண்டென்ட் இருக்குது. என்னன்னா, தண்ணி பழத்தை சைடில் வச்சிடும். தண்ணி பழம் சும்மா நம்ம துஷாரை கூட்டிட்டு கேமரா மட்டும் இருந்துட்டு நடிக்கிறேன்னு சட்டையை ஒத்து போட்டு நின்றுட்டு இருக்காரு. பாவம் எதுக்குன்னே தெரில. இந்த பக்கம் நம்ம அவர் பேர் என்ன, கானா வினோத் அவர்கள் பயங்கரமாக பாட்டு பாடி கலாச்சிட்டு இருக்காரு. வச்சு பார்க்க நல்லா இருக்கு. அவருக்கான ஸ்கில்ஸாக காமிக்கிறாருப்பா. அவருக்கான அந்த பைத்தியக்காரத்தனத்தை காமிக்கிறார். அவ்வளோதான், யாருக்கு என்னென்ன வருமோ அதை தான் பண்ண முடியும். அந்த வகையில் கானா வினோத் அவர்கள் வச்சு செஞ்சுட்டு இருக்காப்புல. இதில் யாரும் குத்தம் சொல்ல முடியாது. பட் இதில் நல்லா ஒன்று கவனிச்சுன்னா, எடுப்பில் நம்ம திவாகர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, விக்கல் சுக்கிரமையும் சபரியும் கூப்பிட்றாப்புல. ரெண்டு பேரும் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க அந்த லிவிங் ஏரியா சோஃபால. ரெண்டு பேரையும் கூப்பிட்டு, இங்கே பாரு, நாங்கள் வந்து நடிப்பு பண்ணிட்டு இருக்கோம், அவர் வந்து வேணுங்கன்னா டிஸ்டர்ப் பண்ணுறாரு அப்படிங்கிறாங்க. நீங்கள் நடிப்பு பண்ணுறீங்களா? சரி ஓகே. நீங்கள் கூட்டாலே இந்த வீட்டுக்கு பயங்கரமாக ஒரு நடிப்பு போட்டுட்டு இருக்காரு. ஒன்று சபரியை பொறுத்தவரைக்கும் இந்த வீட்டுக்குள்ள வெறித்தனமான நடிப்பை போட்டுட்டு இருக்காரு. நான் கவனிச்ச வரத்துக்கு அந்த மனுஷன் எல்லா இடத்துலையுமே தான் ஒரு நல்லவன் அப்படிங்கிறத காமிச்சுக்கணும்னு சொல்லிட்டு வெறியா நடிப்பு போட்டுட்டு இருக்காரு. எடுத்துக்காட்டுக்கு நேற்று ஒரு சீனை பண்ணியிருப்பாரு, கண்டிப்பாக கவனிச்சிருப்பீங்க. அந்த டாஸ்க்கு போனாங்களா, வீக்லி டாஸ்கில் மாற்றி எல்லாருமே நான் வரேன் நீ வரேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது சபரி வந்து ஃபர்ஸ்ட் இறங்கியிருப்பார் அந்த டாஸ்கில். நான் வரேன் அப்படி சொல்லி இறங்கி உட்கார்ந்துருந்தவர். கடைசி நேரத்தில் கானா வினோத் இவங்கெல்லாம் வேணான்னு சொல்கிறதுனால கானா வினோத்தை உள்ளே அனுப்பணும்னு சொல்லிட்டு, சரிண்ணா நீ போனா நான் வரலனான்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒதுங்கி இருப்பார். ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒதுங்கிறது சீன் கிடையாது, ஓகேவா? இதெல்லாம் முன்னாடியே பார்த்தாச்சு. டாஸ்க்குன்னு வந்து இறங்கி விளாண்டாதான் மக்களுக்கு பிடிக்கும். மக்கள் பார்த்து ஓகே டாஸ்கில் சம்பவம் செஞ்சாங்கப்பான்னு சொல்லிட்டு மக்கள் ரசிப்பாங்க. அந்த வகையில் நேற்று கானா வினோத் அவர்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் கிடச்சிச்சு. நம்ம அக்கா எப்பவும் போல் பயங்கர மொக்க வாங்கினாங்க. போல்ட்டு பார் வந்து போல்ட்லேயே மாட்டிக்கிட்டாங்க. பிக் பாஸ் போட்டு திருக்கிட்டாரு. அந்த வகையில் இவர் வந்து தான் ஒரு நல்லவன் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணுறாரு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் விக்கல் விக்ரம் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரிப்பட்ட ஃபேக்காக தெரியுறாரு. அவர் ரொம்ப சைலண்ட்டாக அமைதியாக சுற்றிட்டு இருக்காரு. பார்த்துக்கோங்க, இந்த வீட்டுக்குள்ள எதுவுமே பெருசாக தலையிட மாட்டேக்காரு, எந்த ஒரு பிரச்சனைக்கும் போக மாட்டேக்காரு, அமைதியாக சுற்றிட்டு இருக்க ஒரு நேக்கா நைட் ஆனால் மட்டும் இந்த சுபிக்ஷா வியானா இந்த மாதிரி ரெண்டு பேரையும் கூட்டு வச்சு ரெண்டு பேரும் இந்த வீட்டில் ஒரு சில பேருக்கு ஆப்போசிட்ல அப்படி திருப்பி முக்கியமாக நிறைய கண்டென்ட் பண்ண வச்சுட்டு இருக்காரு. ஏன்னா இவருக்கு நல்லாவே தெரியும், காதல் கண்டென்ட் பண்ண வச்சா அவங்களுக்கு வெளியே நெகட்டிவ் வரும், கொஞ்சம் பாசிட்டிவ் வரும். ஆனால் இந்த சீசனை பொறுத்தவரைக்கும் கண்டிப்பாக நெகட்டிவ் தான் வரும். அது நல்லாவே தெரிஞ்சு இவர் என்ன பண்றாருன்னா, சில பேரை காதல் கண்டென்ட் பண்ண வைக்க தூண்டிட்டு இருக்காரு. நல்லா கவனிச்சிங்கன்னா, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இருந்து வியானாவை சொல்லிட்டு இருக்காரு, வியானா நீ அவனை லவ் பண்ணு, வியானா நீ இவனை லவ் பண்ணுன்னு சொல்லிட்டு காதல் கண்டென்ட்டுக்குள்ள தள்ள ட்ரை பண்றாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த 2 பொண்ணுங்களை மட்டும் கரெக்டாக கைக்குள்ள வச்சு கரெக்டாக ஒரு கேமை கொண்டு போயிட்டு இருக்காரு. பெருசாக வேற எதுலையுமே தலையிட மாட்டேக்காரு. நல்லா கவனிச்சு தெரியும், பெருசாக வேற எதுலையுமே தலையிட மாட்டேக்காரு. ஒரு மாதிரி ஒரு சேஃப் கேம் போட்டுட்டே இருக்காரு. அண்ட் சைலண்டாக ஒரு கேம் போடுறாரு. சைலண்டாக ஒரு கேம் மூவ் பண்ணிட்டு இருக்காரு. கண்டிப்பாக மாட்டுவார்னு நான் நினைக்கிறேன். இப்போ நேற்று கூட கவனிச்சிருப்பீங்க, நேற்று கூட அந்த டீலக்ஸ் ரூம் வந்து அவங்களுக்கான பொருட்கள் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க, ஓகேவா? அவங்க பொருட்கள் எடுத்துகிட்டு வந்து நிறைய பொருட்கள் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க, பைத்தக்காரன் எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டிருப்பாங்க. அப்போ பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் தான் பொருட்களை பிரித்து கொடுக்கணும், எந்தெந்த பொருட்களை அந்த 1000 ரூபா மதிப்பில் கொடுக்கலான்னு சொல்லிட்டு பிரிக்கிறது பிக் பாஸ் ஹவுஸ்மேட்டு. அந்த இடத்துல விக்கல் சுக்கிரமும் நின்று பிரிச்சுட்டு தான் இருந்தார், ஓகேவா? விக்கல் சுக்கிரமும் நின்று பிரிச்சுட்டு தான் இருந்தார். பிரிச்சுட்டு இருக்கும்போது நம்ம பார்வதி அவர்கள் வேனுக்குன்னு அவங்களுக்கான பொருட்களை எக்ஸ்ட்ரா
எடுக்கிறாங்க. அதாவது பிபி காஸ்மெட்டிக்கான பொருட்களை எக்ஸ்ட்ரா எடுக்கிறாங்க. அப்ப எல்லாம் உட்கார்ந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் கடைசியில பிக் பாஸ் திட்டினதுக்கு அதுக்கப்புறம் அந்த பொருட்களை வந்து ஸ்வாப் பண்றாங்க. ஓகேவா? ஸ்வாப் பண்ணி முடிச்ச அப்புறம் டீலக்ஸ் ரூம் வந்து கோவப்படுறாங்க. என்ன எங்களுக்கான காயின்ஸ்ல இருந்து நீங்க அதிகமா பொருட்கள் எடுத்துக்கிட்டீங்களான்னு சொல்லிட்டு டீலக்ஸ் ரூம் கோவப்படுறாங்க. இந்த இடத்துல எதுக்கு நம்ம விக்கல் சுக்கரம் கோவப்பட்டாரு, எதுக்கு இப்போ இந்த பிக் பாஸ் ஹவுஸ் மொத்தமா பெட்ரூம்ல கூட்டு உட்கார வச்சு பேசினாருன்னு எனக்கு தெரியல. ஆனா அவரே கோவப்பட்டாரு. அவரே கோவப்பட்டு போய் உட்கார்ந்துட்டு மொத்த பிபி ஹவுஸ் மேட்டையுமே உட்கார வச்சு, இங்க பாருங்க நான் அந்த இடத்துல கேப்டன் மாதிரி பேச போறேன், அவங்க எல்லாம் நம்ம மேல கோவப்பட்டாங்க, நாளைக்கு ஒரு டாஸ்க் ஆடி அவங்களுக்கான அந்த பொருட்களை வந்து நம்ம பாதி பாதி கொடுத்துடணும், நம்ம ஜெயிச்சாலும் கண்டிப்பா அவங்களுக்கு கொடுக்குறோம், நம்ம பண்ணாம விடக்கூடாது, சரியா? அவங்க இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி ஒரு கூட்டத்தை திரட்ட ட்ரை பண்றாரு. புரிஞ்சா? அந்த கூட்டத்தை திரட்ட தான் அவர் ட்ரை பண்றாரு. இப்போ அந்த கூட்டம் என்ன நினைக்கும்னா, ஆமா நம்ம வந்து டீலக்ஸ் ரூமுக்கான பாதி பொருட்களை எடுத்துட்டோம், அவங்க நம்ம மேல கோவத்துல இருக்காங்க, நம்மளை பத்தி தப்பா பேசிட்டு இருக்காங்க, ஸோ அப்போ நம்ம திருப்பி டாஸ்கை வின் பண்ணி பாதி பொருட்கள் நாங்க கொடுத்துடணும், அப்படியே பாதி பொருட்களை ரிட்டன் நாங்கள் கொடுத்துடணும், வச்சு செய்யாம விடக்கூடாது, அப்படி கொடுத்தாதான் நம்ம வந்து அவங்களுக்கு செருப்படி கொடுத்த மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு பயங்கரமாக அந்த ஒரு கூட்டத்தை வந்து திருப்ப ட்ரை பண்ணுறாரு. ஸோ இந்த கூட்டம் இப்போ விக்கல் சுக்கரம் எப்படி பார்க்கணும்னா ஒரு தலைவனாக பார்க்கும், பயங்கரமான ஒரு முடிவு எடுத்திருக்காரு, ஆமாம் இதுதான் கரெக்டுன்னு சொல்லிட்டு. ஸோ விக்கல் சுக்கரம் ரொம்ப சைலண்டாக ஒரு கேமை போட்டுட்டு இருக்காரு அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு. அடுத்த அந்த ப்ரோமோல நம்ம தண்ணி பழம் யாரை கூப்பிடுறாரு, பிரவீன் அவர்களை. அவரை கூப்பிட்டு எதுக்கு, அவர் இந்த வீட்டுக்குள்ள கேப்டன் மாதிரி எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இந்த வீட்டுக்குள்ள இப்போ 2 கேப்டன் இருந்திருக்காங்க, அப்படிதானே? துஷாரு, அடுத்த கனி அவர்கள். இந்த 2 கேப்டனோட இந்த கேப்டன் கடும் மொக்கையா இருக்காரு நான் சொல்லுவேன். கடும் மொக்கையா இருக்காரு, கடும் மோசமா இருக்காரு. ஏன்னா ஒன்லி ரூட்னஸ் மட்டும் காமிக்கிறார். கேட்டா நான் வந்து என்ன சொன்னாரு, ஆர்மி கேம்ப் மாதிரி வச்சிருக்க போறேன், நான் வந்து ஆர்மி ஆஃபீஸர், உங்களை எல்லாம் நான் வந்து ஆர்மி கேம்ப்ல வச்சிருக்க போறேன்னு சொல்லிட்டு தேவையில்லாத வேலையை தான் பார்த்துட்டு இருக்காரு. நேற்று வியானா போட்டு பொழந்துட்டாங்க, விஜய் பார்வதி போட்டு போலன்னு பொழந்துட்டு இருக்காங்க, நம்ம காமு மாமா அப்பப்போ பொழந்துட்டு இருக்காரு. ஸோ மொத்தத்தில் இது ஆர்மி கேம்ப் மாதிரி எனக்கு தெரியல, மென்டல் ஹாஸ்பிட்டல் மாதிரி இருக்கு. ஏய் சத்தியமா பண்ற ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்க போனா எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆகுது. இப்போ இவரெல்லாம் சட்டையை அவுத்து போட்டு யாராச்சும் நடிக்கணும்னு சொல்லி சொன்னாங்களா? ஆல்ரெடி நிறைய வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து இந்த ஷோவை பார்க்காம போயிட்டு இருக்காங்க. ஓகேவா? இந்த ஷோவை பார்க்கவே கூடாது, மண்ணு மாதிரி இருக்கு, வெறும் குப்பை அள்ளி உள்ள போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து அவ்வளோ பேர் கட் பண்ணிட்டாங்க. ஏகப்பட்ட நம்ம கமெண்ட் செக்ஷன்ல சொல்றாங்க, இன்ஸ்டாகிராம்ல சொல்றாங்க, ப்ரோ எங்க ஃபேமிலியிலே பார்க்கறது இல்லை ப்ரோ, முன்னாடிலாம் 9:30 ஆனால் கண்டிப்பாக டிவியை போட்டு உட்காந்துருப்பாங்க, அதுக்கெல்லாம் எந்த சீரியல் வந்தாலும் சரி, சீரியல் வராட்டியும் சரி கரெக்டாக 9:30 உட்காந்துருப்பாங்க ப்ரோ, இப்போல்லாம் பெருசாக யாருமே பார்க்கறது இல்லை, நாங்களே ஃபோனில் தான் உட்காந்து பார்த்துட்டு இருக்கோம், ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து உண்மையாக கம்மியாயிட்டாங்க ப்ரோன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இவங்க வந்து இந்த மாதிரி பைத்தகாரத்தனத்தெல்லாம் ப்ரொமோவாக விட்டு எபிசோடில் விட்டால் விளங்கவா செய்யும்? நீங்கள் சொல்லலாம் ப்ரோ இது ஃபன்னாக இருக்கு ப்ரோன்னு. ஏங்க ஒரு சைடு ஃபன்னாக இருந்தாலும் 24 ஒருத்தன் சட்டையை கழட்டி போட்டு தலைவரே நான் எப்படிங்க கேமரா பாவம்ல, கேமரா எல்லா கேமரா முன்னாடி போயிட்டு நடிக்கிற என்னையா நடிக்கிற, நீ என்ன நடிக்கிற சொல்ல, எல்லா கேமரா முன்னாடியும் போயிட்டு கத்திட்டு இருக்க, அந்த கேமராவில் மட்டும் மைக் இருந்துச்சுன்னா அதெல்லாம் அப்போவே அத்துட்டு ஓடி இருக்கும், அந்த அளவுக்கு நடிச்சிட்டு இருக்க நீ, கத்திட்டு இருக்க. சாரி நான் பத்தில நானே வாய் தவறி ஒரு நடிக்கேன்னு சொல்கிறேன். பட்டு உயிரை வாங்குறாருப்பா. எப்பா இவர் துஷாருக்கு நடிப்பு சொல்லி கொடுக்காராம். ஆனால் உனக்கே ஒரு 1000 பேர் சேர்ந்து நடிப்பு சொல்லி கொடுக்கணும், நடிப்பே அந்த அளவுக்கு கிழிஞ்சு போய் கிடக்குது, இவர் அடுத்த அளவுக்கு நடிப்பு சொல்லி கொடுக்காராம். சரி ஓகே போங்க, அந்த போங்க, ஒரு நடிப்பு கிறுக்கன் ஒரு பேரை வச்சுட்டு இவர் வரத்து இருக்கேன். நீங்கள் சொல்லுங்கள் காய்ஸ், நடிப்பு கிறுக்கன் என்ன மாதிரி பண்ணுறாரு, ஏது மாதிரி பண்ணுறாரு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே வந்து தண்ணிப்பழம் சிம்பிளை வந்து கமெண்டில் போட்டு போங்க, எவ்வளோ தண்ணிப்பழம் சிம்பிள் வருதுன்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்குற நண்பர்களே.